பூமி 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 நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பூமி வா வா. அப்பா வாய் மூடு. அப்பா நீ என்ன கூப்பிட்டேன்னா உன்னை கொன்னு போட்டுருவேன். ககனை போய் எதுக்கு பார்த்த? அப்பா இல்லப்பா, நான் அவரை சந்திக்கல. அப்ப இது என்னது? எதுக்கு போய் அவனை பார்த்த? மாமா என்ன போட்டோஸ் மாமா அது? என்னாச்சு? பூமி ககன் அப்போ இவங்க 2 பேரும் திரும்ப சந்திக்கிறாங்களா? சித்தி அது பூமி, உன்னோட அப்பா நீ அந்த ககனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கோடு கிழிச்சு வச்சாலும் நீ அந்த கிழிச்ச கோட்டையே தாண்டி போய் மறுபடியும் அவனை சந்திச்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அந்த ககன் என்ன பண்ணா? உன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினான்ல. நான் மட்டும் வராம இருந்திருந்தா நீ நடு ரோட்டுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது என் பொண்ணுங்கிற பாசம் மேல இல்லாம இருந்தும் தகப்பனா கடமை இருக்கிறதுனால உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்க. அப்படி இருந்தும் நீ எனக்கு தெரியாம அவனை போய் சந்திக்கிற. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாமா இதெல்லாம் ஏதோ பெரிய சதி மாதிரி தெரியுது மாமா. அந்த ககனோட கை கோர்த்து இந்த குடும்பத்தை எதையோ பண்ணணும்னு நினைக்கிற மாமா. பாருங்க அப்புறவா, நீங்க என்ன பேசுறீங்க? பூமிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அன்னைக்கு நீங்க சொத்தை எழுதி கொடுத்தோம் அவ எதுக்காக வாங்கல? அவளுக்கு தேவை சொத்துலாம் கிடையாது, பாசம். அவளுக்கு பாசம் மட்டும்தான் தேவை. எல்லாரையும் பாசமா பாத்துக்கணும், எல்லாரும் வேணும் நினைச்சாலாம் நடக்காது. இப்ப இவளுக்காக என் புருஷன் இறங்கி போகணுமா என்ன? நான் உன்னை பல தடவை மன்னிச்சிருக்கேன் பூமி. அப்படி இருந்தும் நீ கொஞ்சம் கூட மாறல. இப்பவும் நீ அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. அவனை பத்தி யோசிக்காத அந்த பூமி தான் எனக்கு வேணும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது.